உள்ளுக்கு வந்தீங்களா அப்படி அப்பம்மாவை அண்ணன் அப்பம்மாவை அப்படி அருமையாக வச்சுக்கலாம். என்ன சொல்கிறது பாருங்கள், லோகோவை பாருங்கள். ஆனா தமிழ்ல முதல் எழுத்து தமிழ் வெள்ளிகள் எல்லாம் கிராமம் பாரம்பரியத்தை நோக்கி போகிறது. ஆனால் கண்டிப்பாக வெள்ளக்காரன் வந்து கேட்பாங்க இந்த அரைக்கிற விஷயங்கள், அம்மியில் அரைக்கிற விஷயங்கள், இந்த பிளேட்டுகள். இந்த பிளேட் சைடில் ஒரு ஃபிஷ் கறி வைக்க போகிறார் அப்பம்மான பேரன். நான் பேரன் இல்லை, நான் பூட்டேன், நான் ஜங் போய் தானே. குடல் பொரியல், குடல் கறியில் பொரியல். கேட்டியகளி முதுகும் ஒரு கதையாண்டு. ஆமாம், அடிக்கிற மழைக்கு, அடிக்கிற வெயிலில் அடிக்கிற மழைக்கு கெண்டியில் வந்து நிற்கிறேன். கெண்டியில் என்ன பண்ணுறதுன்னா மெய்ஸ்டோன்ன்ற இடத்துல நிற்கிறேன். அட்ரஸை தம்பி கீழே போடு, எனக்கு பல்லு கொள்ளுது, எனக்கு அட்ரஸை கீழே போடு, பல்லு கொள்ளுது. 2 மணத்தியாலம் M25 கார் ஓடிக்கொண்டு வந்து இந்த இடத்துல நிற்கிறேன். இடமத்தை பாருங்கோ, அப்பம்மா கிச்சின். அப்பம்மா குசினியா? அப்போ அப்பம்மா கிச்சின்டா எங்கட மொழியில் சொல்கிறேன்டா, அப்பம்மா குசினியில் சாப்பிட வந்த நான். இது வந்து இலங்கை இந்திய சாப்பாடுகள் இங்கே இருக்குது. அப்போ அப்பம்மாண்ட கைப்பக்குவத்தோட அப்பம்மாண்ட ஸ்டைலில் எங்களுக்கு சாப்பாடு தர போகிறாங்க. அப்போ நான் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன். கெண்டில் பாருங்கள், 2 சைட்டுக்கும் 2 செவ்வாழையை வச்சு இங்கே அப்பம்மாக்கள படம் எல்லாம் போட்டு, அம்மா அப்பம்மாண்ட படம் எல்லாம் போட்டு ஒரு வித்தியாசமான சமையல் முறையில் எடுக்க போதாம். சமையலும் சாப்பாடும் எங்களோட ஊர் பக்குவத்தில். இப்போ அம்மா அட்டை சாப்பிட்றதுக்கு அப்பால் அப்பம்மாட்ட சாப்பிட்றோன்னு இருக்கல்லோ, அது ஒரு சுகதானே. அது அப்போ அந்த வயதுக்குரிய அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்தோட அவை சாப்பாடு தாரன்றிருக்கணும். வாங்கோ, உள்ளுக்கு போய் அப்பம்மா கிச்சின்ற அருமையான சாப்பாட்டை பார்த்து சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க வாங்க வாங்க. உள்ளுக்கு வரைக்குள்ளே அருமையாக இருக்குடாப்பா. முன்னுக்கு ஒரு வந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே நல்ல ஒரு கோயில் படங்களோட எங்கட ஈழத்து கோயில், கிட்டத்தட்ட நல்ல ஒரு கோயில் மாதிரி இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் அருமையாக இருக்குது. அங்கால அப்படி அங்கே போவோம். அப்பம்மா பார்ப்போம். அப்பம்மா பார்த்து போட்டு தான் மிச்சம். உள்ளுக்கு வந்தீங்களா அப்படி அப்பம்மாவை அண்ணன் அப்பம்மாவை அப்படி அருமையாக வச்சுக்கலாம். என்ன சொல்கிறது, நாங்கள் முன்னோர்களை தெய்வமாக கும்பிட்றோம். தமிழர்கள் வந்து எங்களோட முன்னோர்களை தெய்வமாக கும்பிட்றாங்க. அப்போ இந்த கடை முதலாளியும் அவற்றை அம்மாவை, அம்மா தானே என்ன, அவற்றை அம்மாவை தன்னை தெய்வமாக வச்சுக்கொண்டு இந்த தொழிலை தொடங்கியிருக்கிறார். அதால் அவருக்கு ஒரு சல்யூட். ஏன்டா எங்கள் வேறு யாரும்னா அம்மா அப்பா செத்தானா இறந்தானா தூக்கி போட்டு அடுத்த ஸ்டெப்பு போவாங்க. இப்போ இறைவனாகவே பார்த்து வச்சுக்கிறார். அவ்வளோ அருமையாக இருக்குது. கடையை அவ்வளவு காசு போட்டு ஒரு வித்தியாசமாக அருமையாக செய்திருக்கணும். அழகாக இருக்குது. அப்படி இஞ்சால பார்ப்போம். அந்த மண் சட்டி பானை செட்டப் இருக்குது இஞ்சால. அதே மாதிரி இந்த ஏரியா தான் எங்களுடைய ஆக்களுக்கு மெயின் ஏரியா. சும்மா அப்பம்மா கிச்சனு போட்டாலும் இந்த கட்டிங் இருக்கணும். இருந்தால் தான் அந்த ஒரு வாசனையாக என்ன. இங்கே பாருங்க, கண்ணாடியை போட கரப்பா தெரியுது. எல்லாம் அந்த பியர்கள் எல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி செட்டப்பில் இருக்குது. இஞ்சால பொருள்கள் வச்சுக்கணும். பொருள்கள் எல்லாம் ரம்மி மாட்டுன்னு அது இதான்னு சொல்லி பொருள்கள் இருக்கணும். நான் எப்பயுமே சாராயத்தை விளம்பரப்படுத்துறதுக்கப்பா நான் சொல்ல விரும்புகிறேன் இல்லை. பட் சாப்பிட வரைக்கில் கரை பேர் இது இல்லாமல் வெளிநாடுகளில் விரும்ப மாட்டீங்க. இங்கே கொண்டாங்க. இலங்கையில் இருந்து இலங்கை பியர் அதுகள் வாரது. அப்போ இதெல்லாம் அடுத்த கட்டம். பியர் எல்லாம் இங்கே வைக்கும். அது பியரை காட்ட தேவையில்லை. இந்த பொருள் இது யாழ்ப்பாணத்தில் இருந்து வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான் இந்த கம்பெனி ப்ரொடக்ட் பண்ணி அனுப்புகிறார். என்னதான் தெரியுமா, ஒரிஜினல் பனங்கல். சத்தியமாக நான் மது குடிக்கிறேன் இல்லை, ஆனால் கல் குடிச்சுக்கிறேன். கர்நாடகத்தில் கல் குடிச்சுக்கிறேன். இந்த கல்லை நான் குடித்து பார்த்துக்கிறேன். அருமையாக ஊரில் உள்ள அதே சுவையோடு அந்த கல் இருக்குது. சாராயம் பியர் அதெல்லாம் குடிக்கிறதில்ல. கல் நான் எப்பயாவது ஆசைக்கு குடிச்சுக்கிறேன். நான் அப்புறம் சொல்லி இளைஞ உயர்ச்சி நீங்கள் அவ்வளோ ஹரிச்சந்திரனாண்டு கல் குடிக்கிற ஹரிச்சந்திரன். அது அதை கல் குடியாக குடிக்கிறல ஆசைக்கு இங்கே ஆவணத்தில் குடித்து பார்த்துக்கிறேன். இந்த பொருள் இங்கே இருக்குது. என்ன விலை இது? என்ன விலை? 12.9. பரவாயில்ல, நல்ல ப்ரைஸ். 12 ரூபா 99 கல். அதோட ஒரு மீன் பொரியலும் ஒன்று வாங்கி, அல்லது ஒரு கனவா பொரியலும் வாங்கி ஒரு கிளாஸில் விட்டு குடிச்சிங்கண்டா சொர்க்கம் தாளாட்டம். பார்ப்போம். எனக்கு நான் இப்போ கல்லோடு தான் கனவா சாப்பிடுவோன்னு நினைக்கிறேன். சும்மா இருந்தேன்னா கல்லை காட்டிவிடுவாங்க அவளுக்கு. அருமையாக இருக்குது. இந்த படங்களை பாருங்கள். ஒரு வெள்ளைக்காரர் வந்து இங்கே சாப்பிட வந்தால்
இந்த படங்கள் தான் அந்த வெள்ளைக்காரரை வந்து இங்கே ஒரு ஈர்ப்பை கொண்டது. இந்த பாரம்பரியம், ஏன்னா நாங்கள் எல்லாம் நாகரிகத்தை நோக்கி போவைக்கில்ல, வெள்ளிகள் எல்லாம் கிராமம் பாரம்பரியத்தை நோக்கி போகிறது. ஆனால் கண்டிப்பாக வெள்ளைக்காரன் வந்து கேட்பாங்க இந்த அரைக்கிற விஷயங்கள், அம்மியில் அரைக்கிற விஷயங்கள், இந்த பிளேட்டுகள், இந்த பிளேட்லாம் பாருங்க வெறும் எங்கட மண்ணில் செய்யப்பட்ட பிளேட். இது அவ்வளோ அருமையாக இருக்குது. அப்போ வித்தியாசமாக மற்றது என்ன நான் யோசிக்கணுன்னா, எல்லாரும் தமிழ் ஏரியா தமிழாக்கள் உள்ள சிட்டிகளில் தான் இப்படியான ஒரு ரெஸ்டாரண்ட்டை வச்சு நடத்திக்கணும். ஆனால் இதுக்குள்ள தமிழாக்கள் குறைவு ஹெண்டில். பட் இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காகவே வரலாம். வேண்டாம் அவ்வளவு அழகாகவும் ஒரு மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருக்குது. ஈவன் நான் இப்போ செய்திருப்பேன் எங்கன்னு சொன்னால், ஃப்ரான்ஸில் அந்த ராஜசோலா ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு வீடியோ செய்திருப்பேன். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போவேக்கில் ஒரு அரண்மனைக்குள்ள ஒரு ஃபீல் இருந்தது. அதே மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வரைக்கும் எனக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு கிராமத்தோட சம்மந்தப்பட்ட ஒரு ஊரில் போய் இனிமேல் சாப்பிடல ஊருக்குள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போன ஒரு ஃபீல் இருக்குது. ஊரில் இப்போ உதாரணத்துக்கு மல்லாவியில் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட், இல்லை கிள்ளச்சியில் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட், அல்லது எஞ்சால சாவச்சேரியில் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட், அப்படி ஒரு ஃபீலாக கொடுக்குது. வெளியால் போனால் அப்புறம் தெரியுது நான் லண்டனில் இருக்கிறேன். உள்ளுக்கு வந்தோடனே ஊரில் இருந்த ஒரு ஃபீலாக கொடுக்குது. கதைஞ்சி வீடியோ எடுக்காமல் சாப்பிடணும். அத்தோட வேண்டிய குசினி வாக்கணும். அப்பம்மான்னு சொல்லி ஒரு கடையை வச்சு கொண்டு குசினியாக குப்பியாக வச்சுருந்தா நீங்களும் பெற மாட்டீங்க, நானும் போய் சாப்பிடலாது. அப்போ குசினி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். எனக்கு இந்த தலைமுடிக்கு போடுறதுக்கு இதாக கவரொண்டு தாங்கோ உங்களோட குசினியை வந்து பார்க்க போகிறோம். அப்பம்மா குசினிகளை வந்து அப்பம்மா கிச்சின் பிறகு எனக்கு குசினி அப்பம்மானோன்னா ஊர் குசினி தான் ஞாபகம் வருது. அப்போ இங்கே அப்பம்மா குசினியண்டா வெள்ளக்காரன் பிறகு என்ன குசினி என்று இயலட்டு, அதனால் அப்பம்மா கிச்சின் என்ன பொறுத்தல அப்பம்மா குசினி. அப்பம்மா குசினியில் அப்பம்மான பேர் நல்லா நிற்கிறார். என்ன கறி இது? ஆந்திரா ஃபிஷ் கறி. ஆந்திரா ஃபிஷ் கறி எனக்கு அப்போ ஆந்திரா ஃபிஷ் கறி, ஆந்திரா ஸ்டைலில் ஒரு ஃபிஷ் கறி வைக்க போகிறார். அப்பம்மான பேரன். நான் பேரன் இல்லை, நான் பூட்டேன். நான் ஜங் போய் தானே. வேறு என்ன செய்ய போறீங்க? வேறு என்ன செய்ய போறீங்க? என்ன பண்ணு பாப்பா தான் இங்கே வாங்க. இந்த கல்லில் என்னடா அங்கே காணோம், கல்லுக்கு காணோம், கல்லுக்கு காணோம், கல்லுக்கு ஏதோ பெரிய ஒரு கொண்டு வச்சுக்கிறீர்கள். எங்கட ஜொனி மீதி வடி மாதிரி இருக்குது. இது என்ன சாமானது? இது வெஜ் ரொட்டி. வெஜ் ரொட்டி. வெஜ் ரொட்டி எந்தூரா பெருசாக இருக்கு ஐயா? நாங்கள் அப்பமா கிட்டீங்களா இப்படிதான். நல்ல பெருசாக இருக்கு, நல்ல சூப்பராக பெருசாக இருக்குது. இதில் வேற மட்டன் ரொட்டிலாம் இருக்கா? மட்டன் ரொட்டி மேக் பண்ணல, இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே போட்டு கொடுக்குறீங்க? ஃப்ரெஷ்ஷாக தான் கக்க போட்டு கொடுக்குறோம். தெரியுமா, லண்டனில் நிறைய கடையில் ஏர்லியாக போட்டு வச்சு சூடாக்கி தான் கொடுக்குறது. நாங்கள் அப்படி இவன் நான் சொல்கிறேன் டேக்அவே கடையிலையும் சேர்த்து சொல்கிறேன். இது இங்கே நீங்கள் முதலாக மட்டன் ரொட்டி லைஃபாக இங்கே போட்டு கொடுக்குறீங்க. வெஜ் ரொட்டி. வெஜ் ரொட்டி எல்லாம் ஃப்ரெஷ் தான், எல்லாம் அவுட் ஃப்ரெஷ். கேட்க உடனே அடிச்சு கொடுப்பீங்க. உடனே அடிச்சு. சூப்பர். இதான் இடியாப்பம். இடியாப்பம் அப்பம்மா கிச்சன்ல இடியாப்பம். இதான் இடியாப்பம் வைக்கிற மிஷினா? இது அந்த சோறு எல்லாம் காய்ச்சுற மிஷின். மற்றது சட்டி இதெல்லாம் சாப்பிடுறீங்களா? இதெல்லாம் பாவல், இதெல்லாம் கறி. இங்க பாருங்க, எல்லாமே மண் சட்டி பானையில தான் பொருள் போகுது. சரி, அங்க வச்சு பார்ப்போம் என்னென்ன வருதுன்னு பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். உங்களோட சாப்பாடு அப்பம்மாண்ட பேரை எப்படி சமைச்சு தாரான்னு பார்க்க. என்ன பேர் கூட? என் பேர் பிரதாப். பிரதாப். எங்க ஊருங்க? ரிங்கோ. ரிங்கோ. சூப்பர். எங்க ரிங்கோ? அங்க மூதூர். எங்கட ஏரியா அதானா? மூதூருக்கு வந்துக்கிறேன். வந்துக்கிறேன் மூதூருக்கு. மூதூர் கடல் எல்லாம் எனக்கு நல்லா விருப்பம். எனக்கு அதனால புறாமலை பக்கம் எல்லாம் அந்த ஏரியா விருப்பம். பாப்போம் வேற என்னென்ன சாப்பாடு செய்ய போறீங்க? எனக்கு பேசலாம். என்ன சில்லி பன்னீர்? சில்லி பன்னீர், நண்டு, ஃபிஷ் கறி போட்டுருக்கு. ஓகே சரி, நீங்க உங்களோட சாப்பாட்டை அனுப்புங்க. இங்கே தந்தூரி. தந்தூரியை பார்ப்போம், தொடர்ந்து பார்க்கலாமே. ஓகே. என்ன லேம் ஷாப்பும் தந்தூரி சிக்கனும். இங்கே சிக்கன் லெக்கும் மேலே எடுத்து வச்சுருங்க போடுறதுக்கு. சிக்கன் லெக்கும் இருக்கு. தந்தூரி எல்லாம் போட்டு வச்சுருங்க. அருமை. சாப்பாட்டை தாங்கோ, சாப்பிட்டு பார்க்குறேன். ஆனால் முதலே சொல்லிட்டேன், பிறகு போட்டு அடிக்கக்கூடாது. நல்லா இருந்தா தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவார். குறை இருந்தா குறைய சொல்லணும். ஓகே, ஏன்னா செப்பிட்ட சொல்லணும். கத்திய கொண்டு வந்துருக்கணும், பயமா இருக்கு குறை சொன்னாலும். சரி வாங்கோ மேலுக்கு. என்ன இதுல நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சாப்பிடுறத வழியா நாங்கள் அவையே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உள்ளுக்கு வந்தோடனே ஆட்டக்காரை நெல், ஊரில் இருந்து ஆட்டக்காரை நெல் கதிர் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இங்கே அடுத்தது இந்த எங்கட புள்ளக்கள்ளி. இது புள்ளக்கள்ளி என்று சொல்கிறது. ஏன் புள்ளக்கள்ளி என்று சொல்கிறேன்டா, அது ஒரு வரலாறு இருக்குது. அது நாவுருப்படாமல் இருக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். வீடியோவை பார்க்குறீங்க, நாவுருப்படாமல் வந்து வடிவாக சாப்பிடுங்க. சந்தோஷமாக சாப்பிட்டு கடைசியாக போவேங்கல்ல இப்படி இதுலேயே கொஞ்சம் படுத்து
போட்டுன்னு போனால் 4 பேருக்கு 2 கதை கேட்கணும் கொஞ்சம் வாய் வாசமாக இருக்கும் இல்லை நாத்தல் வாய் நாரும் இந்த இது ஒன்று அவனே இனிப்பா கற்கான் இருக்கு இந்த அப்பம்மாண்ட கைப்பக்குவம் அங்கே காட்ட அப்பம்மாண்ட கைப்பக்குவத்தும் அப்பம்மாண்ட ஆசீர்வாதமும் இந்த கடைக்கு இருக்குது ஏனண்டா செஃப் எல்லாம் அவ்வளோ பக்குவமாக அருமையாக செய்யணும் சாப்பிட்டு முடிஞ்சு கடைசியாக இதே மட்டும் இதே கொஞ்சம் மட்டும் போட்டு சாப்பிட்டு போகிறோம் இலங்கையில் உள்ள அவ்வளவு இந்த மெயின் சிட்டிகளோட படங்கள் முல்லைத்தீவின் படம் அங்கே இருக்குது இது எந்த கோயில் என்ன கொழும்பு பொன்னம்பலவானேஸ்வரர் கொழும்பு பொன்னம்பலவானேஸ்வரர்கிட்ட போட்டோம் மேலுக்கு நல்லூரான் யாழ்ப்பாணத்தில் மணிக்கூட்டு கோபுரம் மற்ற அந்த அம்மா அப்பம்மா சமைக்கல பேரப்புள்ள தோளில் வந்து கையை கோர்த்து நேய் என்னென்ன சமைக்கிற அல்லது என்னென்ன எப்படி என்ன சுவையாக இருக்குமோன்னு கண்டு கேட்குறோம் இல்லையோ அந்த ஒரு அருமையான படத்தை சித்தரித்து ஒரு 3Dயில் செதுக்கணும் பக்கத்தில் மருமோல் பக்குவப்படுறது அதனால மருமோல் வைக்கப்படுறோம் அதனால பக்கத்தில் மருமோல் வைக்கப்பட்டு அடக்கொழுக்கமாக அம்மியிலே வரைக்கிறான் அதனால மசாலாக்கள் கருவாப்பட்டை இந்த கருவாப்பட்டையை பற்றி ஒன்று சொல்லணும் வேண்டாம் உலகத்திலேயே ஈழத்தில் விளைகிற கருவா தான் துறமண்டு வேர்ல்டில் பெஸ்ட் கருவா வேறு எங்கேயுமே இந்த கருவா இல்லைன்னு சொல்லி உலக நாடு நாட்டில் இருக்கிற எல்லாருமே சிலோன் சினமன் இந்த சிலோன் சினமன் சொன்னார் ஏன் நான் சிலோன் திரும்பி சொல்கிறேன்டா கருவாப்பட்டைக்கு இந்த பேர் சிலோன் சினமன் ஸ்ரீலங்கன் சினமன் இல்லை சிலோன் சினமன் இப்போ சிலோன் சினமன்ன்றதான் அவ்வளோ பிரபலியமாக இருக்கும் வாங்கோ இந்த சைட் பக்கம் எல்லாம் நல்ல புல் பச்சை புல் அடித்து அந்த வன்னி சாயலை கொண்டு வருது ஐயா 2 சாயலுக்கு நல்லா இருக்குது உண்மையாக அழகாகவும் சூப்பராகவும் இருக்குது அப்படி இஞ்ச வந்தால் பாப்பா இதங்க ஐயா வருமா வெளிச்சக்கூடம் இருக்கு வெளிச்சக்கூடு ஒரு பச்சை ஈச்ச மரம் இந்த ஈச்ச மரம் வந்து பிளாஸ்டிக் இல்லையா பிளாஸ்டிக் இல்லை ஒரிஜினல் பேரிச்ச மரம் அப்பம்மாவை அங்கே வச்சுக்கிறேன் அப்பம்மா காட்டுறான் அப்பம்மா சிரிச்சபடி யாரு உங்களோட அம்மானே மாமியா எப்படி பம்பளை பாருங்க கீழே அம்மாவை காட்டி மேலே கொண்டு மாமியை கொண்டு வச்சுக்கிறேன் ஏன்னா மனசியையும் சந்தோஷமாக கொஞ்சம் மனம் குளிராமல் வச்சு போனாமல் வச்சு கொள்ளணுமெண்டா காண்டி இஞ்ச மாமி கீழே அம்மா கொடுத்து வச்ச மருமகள் அப்படி எஞ்ச வாங்கும் கேமராக்காரன் நல்லூருடா டே உனக்கு பிடிச்ச ஊர்டா அம்பி வருங்காலத்தை நீ இஞ்சி வடிவா பாரு நல்லூர் கோயிலை வச்சுக்கிறாங்க வருங்காலத்தை இந்த கோயில் ஏரியாக்கெல்லாம் நீ செட்டில் ஆக போகிற வடிவா கோயிலை பாரு அருமையாக இருக்குது இது எங்களுடைய தமிழர்கள அடையாளங்களில் உண்டு ராவணன் வெட்டு திருவோணமலைன்ற ராவணன் வெட்டு அடையாளங்கள்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிறார் இந்தியாவில் இந்த நல்லூர் ராசதானின்ற இப்போ இருக்கிற ஒரு அரண்மனை சின்ன அரண்மனை இருக்கும் அந்த அரண்மனையையும் இங்கே காட்டியிருக்கிறார் இது எந்த மணிக்கூட்டு கோபுரம் யாழ்ப்பாணம் என்ன யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மணிக்கூட்டு கோபுரம் அங்கால கொழும்பில் உள்ள எந்த பீச் கொழும்பு பீச்சாண்ணா கொழும்பு பீச்சையும் வந்து கடற்கரையும் வந்து போட்டுக்கிறார் அதோட ஏன் நான் இதெல்லாம் காட்டுறேன்னு சொன்னால் இப்போ வெள்ளைக்காரன் இங்கே வந்து கேட்பான் இது என்ன எல்லாம் வேறு நாட்டுக்காரன் வந்து இந்த படங்களை பார்த்து கேட்கும்போது நாங்கள் இன்னென்ன இது எங்களோட ஊர் எங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது எங்களுக்குரிய பாரம்பரியம் இருக்குன்னு சொல்லும்போது ஒரு காலம் வெள்ளைக்காரன் போய் எங்களோட ஊரை போய் பார்ப்பான் நாட்டை பார்ப்பான் 2வது அப்பம்மா கிச்சின்ற லோகோவை பாருங்க எவ்வளவு அருமையாக இருக்குன்னு பாருங்கள் லோகோவை பாருங்கள் ஆனால் தமிழ்ன்ற முதல் எழுத்து அப்போ தமிழ் எங்களோட இனம் எங்களோட நாடு இதில் இதுன்ற வளர்ச்சியில் அக்கறை உள்ள ஒரு முதலாளி அங்கால ஒழிச்சிருக்கிறார் தன்னை காட்ட வேணாமாண்டு அதால் கடைசி வரையும் நான் முதலாளியாக காட்ட மாட்டேன் இந்த மேலுக்கும் ஒரு கட்டிங் செட்டப் இருக்கு அப்போ கீழுக்கும் இருக்குது கட்டிங் செட்டப் மேலுக்கும் இருக்குது கட்டிங் செட்டப் அப்போ இங்கே இதில் வந்து இந்த பாட்டி கட்டி செய்தால் கூட நீங்கள் இங்கே வந்து கட்டிங் எடுக்கலாம் என்ன இதில் கட்டிங் பிரச்சனைண்டா மற்ற ரெஸ்டாரண்ட்களோட ஒப்படைகளில் இங்கே வந்து எல்லா இடங்கள்லேயும் சாதாரண கடைகளை விட ரெஸ்டாரண்ட் வழியாக கட்டிங் விலை கூட பட் இங்கே
ஒரு ரீசனபிளாக இருக்குமா ப்ரைஸ். அப்புறம் என்ன கேட்கக்கூடாது, ஏன் விலை சொல்லிடுறேன்ட்டு நான் அதை வாங்கி குடிக்கிறேன்டா நான் சொல்லுவேன் விலை. நான் கல்லை கேட்டேன், கல்லை எனக்கு விருப்பம். அப்போ கல்லை கேட்டேன், கல்லுன்ற விலை கேட்டு சொன்னேன். அப்போ நான் குடிக்கிறதான் தான் சொல்லுவேன். அதனால் நான் சொல்லல. இந்த கெண்டில் இந்த இடத்த ஏன் சொல்கிறேன்டா, கெண்டில் நல்ல கடற்கரை இருக்குது. மற்றது ஒரு வித்தியாசமாக ஒரு இடத்துல டூர் போகணும், இல்லை ஒரு ஊரை போய் பார்க்கணுமெண்டா இப்படியே காரை எடுத்துக்கொண்டு வந்து கெண்டையெல்லாம் சுற்றி பார்த்துக்கொண்டு அப்படியே இந்த அப்பம்மா கிச்சன் அட்ரஸ் எல்லாம் கீழே போட்டு விட்றேன். ஃபுல் ஃபோன் நம்பர் எல்லாமே போட்டு விட்றேன். கார் பார்க்கில் விட்டுட்டு வந்து வட்டிவாக சாப்பிட்டு உங்களோட கொமெண்ட்ஸை நீங்கள் எழுதுங்க. இங்கே வாங்க உயர்ச்சி, நீங்கள் போய் சாப்பிட்ட நீங்கள் நல்லா இருந்தது அல்லது கூடாமல் இருந்தது எப்படி இருந்ததுன்னு சொல்லி கொமெண்ட்ஸில் எழுதுங்கோ. கதைச்சி வீடியோ ஒழுக்காமல் சாப்பாட்டுக்கு போவோம் வாங்க. இதில் சாப்பிட்ற இடத்துல அந்த மேசைக்கு அழகாக இருக்கணுமெண்ட காட்டி பூ வச்சுக்கிறேன். என்ன போன உண்மையாக பிளாஸ்டிக் பூ நினச்சினாலும் இது ரியல் பூடாப்பா. யார் கொடுக்க போகிற? யாரு கொடுக்க போகிறேன்? அப்போ அழகான ஃப்ரெஷ்ஷான ரோசாப்பூ வச்சுக்கணும். நான் நினைச்சேன் நான் வீடியோ செய்கிறதுக்காண்டி தான் இந்த ரோசாப்பூ வச்சுக்கிறான்னு பார்த்தா இல்லை, எல்லா டேபிளுக்கும் ஃப்ரெஷ் பூ இருக்குது. அக்கா இந்த இது என்ன பூ ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதா, இல்லாட்டி நாங்கள் வாரம் மட்டும் காண்டி வச்சுக்கலாம்? வச்சுருங்க. ஓகே. இப்போ என்ன நான் சாப்பிட்றபடியா இது அங்கால வையுங்க இதெல்லாம் வையுங்க. இப்போ நான் எனக்கு இந்த டேபிள் ஃபுல்லாக வேணும். நான் அந்த கரண்டியால் ஸ்டைலாக சாப்பிட்றாள் இல்லை, அள்ளி சாப்பிட்றாள், கிள்ளியும் சாப்பிட்றாள், அள்ளி சாப்பிட்றாள். அப்படியே மண் போத்தில் தண்ணி காட்டிட்டேன். அப்படியே இஞ்சால யாழ்ப்பாணத்து பனங்கல். இது வந்து என்ன போட்டுக்கோண்டா ஹையால் செய்யப்பட்டான்னு சொல்லி போட்டிருக்கிறோம் ஆங்கிலத்தில். பாருங்க, யாழ்ப்பாணத்து கிழங்கள்லேருந்து வந்து இங்கே தந்துக்கிறோம். என்ன தர போகிறீங்க? தாங்க மாட்டது சாப்பாடு மட்டன் சூப். ஆரம்பத்திலேயே ஒரு மட்டன் சூப். இது எந்த முறையில் செய்யுங்கள்? ஈழத்து முறையா அல்லது ஈழத்து முறையில்? எங்கள்ட சூப் பண்ணலாம். இந்த கரண்டியை யூஸ் பண்ணுறேன்னா பார்ப்போம். அட்டிக்குது உச்சிக்கு. நான் நினச்சேன் சும்மா ஏதோ ஒன்று நோமலாக செய்து தருவாங்க உரைப்பு இல்லாமட்டு. முதலே இந்த வீடியோக்களை ஃபுல்லாக பார்த்துக்கலாம் உனக்கு இவர் என்ன ஸ்டைலில் உள்ள ஆளுண்டு. நல்ல உரைப்பாகவும் சூப்பராகவும் இருக்குது. நல்லி எலும்பு போட்டிருக்கிறோம், தெரியுதா? நல்லி எலும்பு. உள்ளுக்கு அண்ணா ஒரு குறையும் இல்லை மட்டன் சூப்பில். வீடியோ பார்க்கணும் யோசிப்பாங்களா? ஆரம்பத்திலே வந்தோடனே குறையும் இல்லைன்றாரு. குறை இல்லைன்னா சொல்லலாம். உரைப்பு பிடிக்காதார்கள் குடிக்காங்க. அப்படி உரைப்பு சும்மா மண்டையில் உள்ள சளியெல்லாம் இதை தனியாக குடிச்சிடா மண்டையில் உள்ள சொல்லி அப்படியே வரும். எப்படி உரைப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உரைப்பு குறைப்பீங்க. பட் எனக்குரிய உரைப்பில் வந்துக்கிறீங்க. இது என்ன பெஸ்ட்? இது பெஸ்ட். நல்லா இருக்குது. நல்லி எலும்பு போட்டு செய்கிறீங்க. சில இடத்துல சும்மா எல்லா எலும்பே போடுவாங்க. உண்மையாக சூப்புக்கு நல்லி எலும்பு நெஞ்செலும்பு தான் போடணும். மற்றது நிறைய நேரம் போட்டு அவிய விட்டுறது இந்த எலும்புல இருந்த இறைச்சி நோம்பலாக வருது. அந்த மாட்டுக்கு மட்டன் சூப் குறை இல்லை. துசு தாங்கக்கா. இருக்கா? சுடுவது. சூப்பில் குறை இல்லை. இதே சுவையோட
எங்கட தமிழாக்களை கொடுங்க, உழைப்பை மட்டும் கேட்டு கொடுங்க. ஏன்னா இது எங்கட வன்னி ஸ்டைலுக்கு ஏற்றது. வன்னி ஆக்கள் கண்டுக்குன்னா இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா திருப்பி கிட்டத்தட்ட செய்வினை வச்ச மாதிரி அப்படி இருக்கு உண்மையாக உழைப்பு. இறைச்சியில் உள்ள எலும்பு நல்லா நீங்கள் தமிழ்நாட்டு ஸ்டைலில் அவிச்சிருக்கிறீங்க நல்லா போட்டு. நாங்கள் ஊரில் இப்படி அவிக்க மாட்டோம், நான் கடிச்சு இழுத்து சாப்பிட்றோம். நாங்கள் வேட்டப்பல்ல பயன்படுத்துகிறாங்க. அதனால் நல்லா இருக்குது. இந்த சுவை வேறு லெவல், ஒரு குறையும் இல்லை அதில். ரெடி. கத்தரிக்காய் பொரியல். சரியா? கத்தரிக்காய் பொரியல். நான் நினைக்கிறேன் யூகேல முதலாக கடையில் வந்து கத்திரிக்காய் போய் சாப்பிட்றேன். இல்லை குறை சொல்கிறப்ப ஒன்றும் இல்லை, ஆனால் அவ்வளவு திறமாக இருக்குது. முதலாக யூகேல கத்திரிக்காய் போய் சாப்பிட்றேன். கத்திரிக்காய் கறியெல்லாம் சாப்பிட்றேன் கடையுடைய. கத்திரிக்காய் பொரியல் கேமராக்காரன். கத்திரிக்காய் பொரியல் நல்லா இருக்குது. அந்த யாழ்ப்பாணத்து பக்கத்துலாம் கூட வச்சு விரதம் பிடிக்கிறார்கள். நீ மேபி யாழ்ப்பாணத்தில் கழியாங்கன்னா கத்திரிக்காய் பொரியல் சாப்பிட்டு போடாது. சரியா? பேக்கரன் அவனா தானே? பேக்கரன் சாப்பிட்டு போடாது. ஒரு குறையும் இல்லை, அவ்வளோ அருமையாக இருக்குது கத்திரிக்காய் பொரியல். வாங்க, இந்த வெஜ்ஜி ரொட்டியை பார்க்க தான் எனக்கு ஆசையாக இருக்குது. இதுக்குள்ள இந்த வெஜ்ஜியை விட வைக்காமல் நல்ல மட்டன், பொரிச்ச மட்டன் வச்சு இப்படி முறத்த ஒரு ரொட்டி சாப்பிட்டா இப்படி இருக்குமென்று யோசிச்சு பாருங்கள். எவ்வளவு பெரிய ரொட்டி என்னும் பாருங்கள். அடே லண்டனில் கடை வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு தடவை என்ன சொன்ன சொல்லுவீர்கள், காசை கூட சார்ஜ் பண்ணாலும் பரவாயில்ல, இப்படி கொஞ்சம் பெருசாக இப்படி நல்ல மைதா மாவில் போடுங்க. சில பேர் பிளேன் புலவரில் இதை போடுறீர்கள், மைதா மாவில் போட்டால் தான் இப்படி வெள்ளையாக வரும். அது வந்து நாகாமா என்ன நல்லா இருக்கும். நாகா தானே? ஓகே. பிறகு சொல்லுவாங்க நாகா பிராண்டுக்கு அட்வர்ட் பண்ணு. நாகா முதலாளி நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ தெரியல, பட் நாகா மா வந்து இப்படியான சாமானுக்கு நல்லா இருக்கும். ஓகே, நான் பிச்சை சாப்பிட்றேன்னா கடிச்சு சாப்பிட்டேன்னா வெஜிடபிள் அலர்ஜி. குறை சொல்கிறாக்கு இல்லை, இந்த சோஸில் கொண்டு சாப்பிடலாமா? என்ன டொமேட்டோ சோஸா? இது சின்ன பிள்ளைகளுக்கு நல்லது. வெஜிடபிளில் நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமையில் வந்து இங்கே சாப்பிட போகிறீங்கண்டா இது வாங்கி கொடுக்கலாம். உரைப்பு கொஞ்சம் இல்லை, உரைப்பு இல்லை. இவையில் ஃப்ரெஷ்ஷாக போடுறபடியா உங்களுக்கு உரைப்பு கூட வேணுமெண்டா நீங்கள் சொல்லும்போது உரைப்பு கூட போட்டுக்கிறீங்க தாங்கள் கேட்டிங்கன்னா இந்த மரக்கரை ரொட்டி செய்தறிவினம். பட் இந்த மா சுவை அதில் குறைய ஒன்றுமே இல்லை. உரைப்பை தவிர மிச்சம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அருமை. இந்த ரொட்டி தான் எனக்கு பிடிச்சிருக்குது, நல்ல இதாக இருக்குது. அந்த சோஸோட ரொட்டி சாப்பிடும்போது அருமையாக இருக்குது. சூப்பர், வேறு லெவல். கோபி மஞ்சூரியா வழியாக காட்டுறேன்டா, பாடுறா. கேமரா காட்டினா ஒலிம்பி வந்து தூக்கி எடுப்பான்னு இவன் நான் கொண்ட கேமராக்களை காட்ட வேண்டிய பார்த்துட்டியா? இதுக்கு பேர் கோபி மஞ்சூரியா. கோலிஃப்ளவராக அதில் சேர்க்குறாங்க. எனக்கு கோலிஃப்ளவரை வெறுமையாக பொரித்து சாப்பிட விருப்பம். நார்மலாக உப்பை காட்டி போட்டு பொரித்து சாப்பிட்டா விருப்பம். இது எனக்கு பிடிக்கல. பட் எனக்கு தான் பிடிக்கல, என்னுடைய சுவைக்கு தான் பிடிக்கல. இப்போ கோபி மஞ்சூரி சாப்பிட்றாங்க நிறைய பேர் இருப்பினான். பட் இந்த சுவை நான் உரைப்பாகவே சாப்பிட்டு அப்படி சாப்பிட்றாள். அதால் எனக்கு இந்த சுவை பிடிக்கல. நல்லா இருக்குது, சுவையில் குறையில்லை. நீங்கள் உப்பு பிடிக்கல, அந்த டேஸ்ட்டில் குறையில்லை, அதில் ஒரு குறையும் இல்லை. இந்த சுவை எனக்கு பிடிக்கல. ஏன்னா எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கல. இந்த சாமான் பிடிக்கல, மன்னிச்சு கொள்ளுங்க. அருமையாக இருக்குது. பட் நான் குறைக்காங்க மட்டும் தாங்க.
லாஸ்டா நீங்க வந்து வெஜிடேரியன் இதோட முடிச்சுக்கலாம் இதோட- அப்புறம் நான்வெஜ்ல அப்ப போயிடலாம் தெரிஞ்சு கொண்டும் சில்லி பன்னீர் இல்ல நான் ஒரு வெஜிடபிள் எதிரியன்னு தெரிஞ்சு கொண்டும் என்ன கூப்பிட்டு வச்சு வெஜிடபிளை தந்து சாப்பிட சொல்றீங்க. அதான் எனக்கு இதோட முடிச்சுக்கலாம் இதோட முடிஞ்சதுல தந்திரியில் 2 4 5 ஐட்டம். இந்த கத்தரிக்காய் பொரியல் அருமை. ஓகே थैंक यू அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். வெறும் சோத்தோட சாப்பிடுவேன். அதையும் சொல்றேன் நான். சாரி, இந்த சில்லி பன்னீர் நல்லா இருக்கு. இதை ஒரு சின்ன பீஸா பண்ணிடாதா? ஏன் கொஞ்சம் பெருசா ஏன் நான் அதை கேட்குறேன்டா, இந்த சின்ன பீஸா பண்ணிங்கன்னா சோஸ் வந்து உள்ளுக்கு ஊறும். 2வது கொஞ்சம் கடிக்கும் போது கரை நேரமாக சோஸ் இருக்குது. இப்போ ஒரு 2-3 கடிச்சா பிறகு தனியாக அந்த பன்னீரை கடிக்கிற ஒரு ஃபீல் வருது. முதலாளி மனசுக்க பேசுவார், என்னடா அவன் குறாதனால என்னுடைய ஒப்பீனியனை சொல்கிறேன். குறைக்காங்கன்னா கொஞ்சம் சின்ன பீஸாக இருந்தால் சுவையாக இருக்குது. இதில் போட்டுக்க சோஸ், இந்த பெப்பர் அதெல்லாம் நல்லா இருக்குது. உள்ளுக்குள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் அருமையாக இருக்குது. இந்த பெரிய பீஸா மட்டும் இருக்குது. உங்களுக்கு தெரியும் பண்ணிக்கிறேன். இந்த பீஸா மட்டும் சின்ன சைஸாக பண்ணிங்கன்னா அருமையாக இருக்குது. இப்படி இடையா இடையா எழுதுறீங்க. எனக்கு எழுதுவீங்களா? கேட்டி கொமெண்ட்ஸில் எழுதுவீங்க. பார்த்தீங்களா கேட்டியாக்களி கண்டு குடிச்சிட்டார். உங்களை ஒரு சில பேர் அலப்பறை இருக்கிறையா? எனக்கு உண்மையாக கண்டு விருப்பம் குடிச்சு பார்க்குறேன். நல்லா தாண்டா இருக்குது. அப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் கேடு. ஏன் பக்கத்து வீட்டுக்கு கேடு? இதை குடித்தா சொந்தத்தை போடுவியல், பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வருவான். அதனால் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் கேடு. இந்த கல் குடிச்சு காட்டுறன்றது உங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு இல்லை. இது எங்களோட நாட்டு உற்பத்தி. எங்களோட நாட்டு உற்பத்தியை வெளிநாட்டில் இருக்கிற நாங்கள் ஆதரிக்கும் போது இதில் அடிமட்ட மக்களில் இருந்து, பாமர அடிமட்ட மக்களில் இருந்து இந்த புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற ஆள் வரைக்கும் இதில் லாபம் அடைவினம் அல்லது வருமானம் பெறுவினம். அதனால தான் ஈழத்திலிருந்து வர பொருட்களை ஆதரிக்கிறேன் நான். இப்போ இதெல்லாம் ஆதரிக்கிறதுக்கு அப்பால் ஈழத்தில் எத்தனையோ கடைகள் இருக்குது. எங்கேயாவது மண் போத்தலில் தண்ணி வச்சுருந்தா தெரியும். நான் காண இல்லை. பட் நான் யூகேயில் முதலாக மண் போத்தலில் தண்ணி இருக்குது. அருமையாக இருக்குது. போத்தில் உண்மையாக பிடிச்சி பார்க்கவே கன்னத்தில் போய் கொண்டு மாதிரி இருக்குது. அப்படி ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்குது. ஈழத்தில் இருக்கிற நீங்கள் இப்படி போத்தில் வச்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். விரும்பி வெளிநாடுகளிலிருந்து வாரார்கள், விரும்பி உங்கள்கிட்ட வந்து சாப்பிடுவினோம் குடிப்பினோம். அதே மாதிரி எங்களோட ஈழத்து பானங்கள், இப்படி ஈழத்து பானங்கள் இதுகள் மற்றது எனக்கு இப்போ இது நான் உங்களுக்கு காட்டுறது காரணமே இது இப்படியான இதை குடிச்சு இல்லை கல்லை குடிச்சு நாசமாக போக சொல்லலை. பட் எங்களோட பானங்களை இப்போ வேறு நாட்டு பானங்களை குடிக்காமல் இதில் குடித்து எங்களோட நாட்டு உற்பத்தியை வளர்க்கலாம். ஓகே தாங்க ஓகே. ஃபிஷ் அண்ட் எக் ஃபிஷ் அண்ட் எக் சில இடங்களில் அந்த ஃபார்மாலிட்டிக்கு ஃபிஷ்ஷை போட்டிருப்பாங்க. அதுக்கு பாருங்க மீன் கும்பமாக கிடக்குது. உள்ளுக்கா டின் ஃபிஷ் வந்து நல்லா கட்டியாக இருக்குது. இப்போ நான் வாரணண்டை காட்டி தான் எப்படி செய்து வாரீங்களா அல்லது சாதாரண கஸ்டமருக்கு தான் கொடுப்பீங்களா? என்னண்டா ஏன் நான் கேட்குறேன்டா, சில ரெஸ்டாரண்ட்காரர் கேட்டியகிளி வாரார் வீடியோ செய்யண்டி போட்டு காரசாரமாக தாரது. பிறகு நான் அங்கால போனால் பிறகு கஸ்டமருக்கு ஏனோ தானோன்னு கொடுக்குறாது. தயவு செய்து என்ன உங்களை மட்டும் இல்லை என்ன கூப்பிட்டு காணொலி செய்கிறீங்க. எனக்கு என்ன தாரீங்களோ இங்கே பார்க்குங்க நல்ல மீன் இருக்குது. எனக்கு என்ன தாரீங்களோ அதே வாடிக்கையாளரை கொடுத்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்கணும். இதில் ஒரு குறையும் இல்லை, அருமையாக இருக்குது. கொஞ்சம் உழைப்பு காணாமல் இருக்குது எனக்கு. பட் கொஞ்சம் உழைப்பு என்ன கேட்டிங்கன்னா உழைப்பு ஆட் பண்ணணும். மற்றபடி மீன் சுவை உப்பு புளி எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பர். அதுதாங்க மீன் கட்லட். மீன் கட்லட்டும் கிட்டத்தட்ட ஒரு வாய்ப்பு அளவில் இருக்குது பாருங்க.
சில இடங்களில் இதில் பாய் தான் கண்டென்ட்டாக வரும், பாய் பண்ண இருக்குது. ஃபிஷ் கட்லட் உப்பு புளி உரைப்பு ஓகேயா இருக்குது. கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். மறுபடி இது வெள்ளைக்காரர் ஏரியாவில் இருக்கிறபடியா இது வந்து வெள்ளைக்காரர் வந்து சாப்பிடக்கூடிய சுவையில் செதுக்கணும். மற்றபடி சுவை அருமை. மற்ற தாங்க பாப்போம். இறாலை வந்து டபுள் செதுக்கணும். வேறு லெவல். இந்த இறாலும் கொண்டு சாப்பிட்டு இந்த புளிச்ச கடலையும் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா தான் இருக்குது. அது அப்புறம் திருப்பியும் சொல்கிறேன், கல்லை குடித்தாங்கோ போதையை குடிக்காதேங்கோ. இப்படி ஆசைக்கு ஒரு சாப்பிடும்போது ஆசைக்கு குடிங்கோ, போதையை குடிக்காதேங்கோ. நல்லா இருக்குது. இறாலில் குறை இல்லை. சூப்பர். குடல் ஃப்ரை. இந்த எந்த கேமராமேனுக்கு ஒரு விலை உண்ட கேமரா வாங்கி கொடுத்து அவன் குந்தி இருந்தோண்டு கேமராவில் தூக்கி காட்டுன்றான். குடல் பொரியல், குடல் கறி இல்லை பொரியல். ரெண்டு விஷயத்தில் கோட விட்ருக்கீங்க. நல்லா பொரிஞ்சிருக்கு, உரைப்பில்லை. உரைப்பு இல்லை. மற்றும்படி பச்சை மிளகா போட்டபடியாக ஓகே இருக்குது. இது குட்டிங் பீப்புள் சொல்லப்பட்ட சாமான். ஒரு 2 பீஸ் போட்டால் அதுக்கு மேலே பேக்கை விட்டிங்கன்னா ஆடாமல் அசையாமல் கீழே இறங்கும். நல்லா இருக்குது. அருமை. திருப்பியும் காட்டுறேன். குடல் பொரியல் என்ன நீங்களே ஓபன் பண்ணி பாருங்க. என்ன வண்டியை பார்த்து இதை கொண்டு வைக்கிறீங்களா? என்ன விளங்க யூசுவலா நாங்க இப்படி தான் கொடுப்போம். அதான் நாங்க உங்களுக்கு சர்வ் பண்றோம். நாங்க இதே மாதிரி தான் கொடுப்பீங்க? ஆமா, இப்படி தான் கொடுப்போம் நாங்க. என் அம்மா மண் சட்டியில் தந்தூரி என்ன இருக்குன்னு சொன்னால் கெபாப் இருக்குது, சிக்கன் லெக் இருக்குது, லேம் ஷாப் இருக்குது, இஞ்சால இறால் இருக்குது. இறாலை பாருங்க. கெபாப்பில் இருக்க வேண்டிய அவ்வளோ அம்சமும் இறாலில் ஊறி இருக்கு. அதனால் அவ்வளவு மசாலா முள்ளு கூறி உப்பு என்ன கரை நேரம் ஊற விட்டு போயிருங்களா, அவ்வளவுக்கு அருமையாக இருக்குது. இறால் பெஸ்ட். இதுவும் நல்லா இருக்கு. பாபும் மற்றது லேம் ஷாப் வந்து நல்லா முருவலாக பகி இருக்கு. வேறு லெவல். சிக்கன் லெவல் இருக்குது, சிக்கன் லெக் இருக்குது, சிக்கன் பீஸ் இருக்குது. இது ரெண்டும் நல்ல சுவையாக இருக்கபடியாக நான் அதில் கை வைக்கிறேன்னா சிக்கன் அவ்வளவுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இல்லைன்னா எடுத்து சாப்பிட இவ்வளவு சாப்பாடு இருக்குதுன்னா அப்புறம் அதை எடுத்து சாப்பிட்டு என்னத்தை தான் சாப்பிடலான்னு இடையில ஒரு கத்திரிக்காய் பையில விட்டாதான் நல்லா இருக்குது. வெளிநாடுகளில் இருக்கிற நீங்கள் ப்ளீஸ் தயவு செய்து எனக்கு செய்ய வேண்டியது, ரெஸ்டாரண்ட்டுகள் வச்சுக்கிற நீங்கள் இப்படி பாரம்பரியத்தை மக்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேருங்க. அவ்வளவுக்கு அருமையாக இருக்குது, அழகாகவும் இருக்குது. பாருங்கள் அந்த மண் சட்டிகளில்
இந்த தந்தூரியை உள்ளுக்கு வச்சுருக்கீங்களா இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த சட்டியின் அழகாக பாருங்கள். என்னதான் நாகரிகமாக கண்ணாடி பீங்கான் மாவுள் பீங்கான் வந்தாலும் சத்தம் கேட்குதா? இந்த மண் சட்டியின் வாசத்துக்கும் இந்த மண் சட்டிகளை வச்சுக்கு வரையக்குள்ளேயே ஒரு சுவை இல்லாத பொருள் கூட உண்மையாக சுவையை தரும். இந்த அழகாக இருக்குது இந்த கலருக்கு. அண்ணா வாழ்த்துக்கள், முதலாளிக்கு வாழ்த்துக்கள். பாருங்கள், மண் போத்தல் தண்ணி, மண் சட்டிகளை சாப்பாடு. கனவேறு இந்த என்ன பார்த்து பொறாமப்படுற நீங்கள் இதிலே பொறாமப்படுவீர்கள். பாடுறா போயிருந்து மண் சட்டி சாப்பாடு சாப்பிட்றான்ட்டு மன்னிச்சு கொள்ளுங்க. விரும்பியோ விரும்பாமலோ ஏதோ ஜூஸ் டீப்பரோ சைக்கிள் டீப்பரோ ஆகிட்டேன். அதால் இப்படியான சாப்பாடுகள் அப்பப்போ கிடைக்குது. அது மண் சட்டி சாப்பாடு. உங்களுக்கும் இப்படி மண் சட்டி சாப்பாடு வேணுமெண்டா கெண்டுக்கு வாங்க தம்பி. அந்த கீழுக்கு போட்டு விட்றேன் அந்த அட்ரஸ்கள், ஃபோன் நம்பர்கள் எல்லாத்தையும். வந்து நீங்களும் அனுபவிச்சு குடும்பமாக வந்து சந்தோஷமாக சாப்பிட்டு, இது டவுன் சென்டருக்கு இருக்கிறபடியாக உடம்படியாக ஹோட்டல் எல்லாமே இருக்கும். தங்கி நின்று 2-3 நாளும் நின்று சாப்பிட்டு போகலாம். எனக்கு எந்த ஒரு அழகான ஊர். இங்கே டோவர் கடற்கரை இருக்குது, ஃப்ரான்ஸின் போர்டரங்கால டோவர். அதே மாதிரி இந்த கடற்கரைகள் சுண்ணாம்பு கல் பொறிச்ச கடற்கரையெல்லாம் நிறைய இருக்குது. ஒரு வித்தியாசமான அனுபவத்தை எடுக்கலாம். வேறு தாங்க இதை வச்சுக்கொண்டு வேறு தாங்க. இது அப்பம்மா கிளவின்னு பெசலாம். என்ன கிளவின்ற பெசலில் கொஞ்சம் காரம் இருக்குது. காரம் மீனிங் கொஞ்சம் கட்டிங் விட்டுருக்கான். அதால் காட்டுறன். இது எங்களோட கேமராக்காரன் அவன் குடிக்க மாட்டாரே. ஓகே, கேமராக்காரன் குடிக்க மாட்டாரா? சரி, அப்போ காட்டிக்கிறேன். இப்படி ஒரு சாமான் இருக்குது, இவன்ட்ட பேசலாம். இதில் கட்டிங் கொஞ்சம் கலந்துருக்கு, கொஞ்சம் வரேன் கொஞ்சம் கலந்துருக்கு. அப்போ அப்படி ஓரமாக வைக்கிறேன். இது என்ன மாதிரி ஆல்கஹால் இல்லாது. இது மொக்கோ என்ன மொக்டைல். கொக்டைல் இல்லை மொக்டைல். என்ன பேர் இருக்கு? பினோ. ஓகே, ஏதோ பேர் எனக்கு பல்ல கொடுக்குதும் இல்லை. பீனோ கலர் தான். எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அடிக்கிறீங்களா? ஃப்ரெஷ் பைனாப்பிள் நல்லா இருக்குது. அருமையாக இருக்குது. நான் நார்மலாக இந்த ஆர்டிஃபிக்கல் ட்ரிங்க் வாங்கி குடித்தாலே பைனாப்பிள்லாம் வாங்கி குடிக்கணும். ஜூஸ் எல்லாம் கூட பைனாப்பிள் வாங்கி குடிக்கணும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அடிச்ச போல தான் பைனாப்பிள் கடிபடுது, நல்லா இருக்குது. அருமை. கேமராக்காரன் எப்படி நீ இதை குடிக்க மாட்டேன், இதுதான் குடிப்பேன். நான் குடி. இது எங்கட சர்பத், க்ரீம் சர்பத். உள்ளுக்கு பாதாம், பிஸ்தா, பருப்பு வகையெல்லாம் போட்டிருக்கு. மேலுக்கு ஒரு வகை ஐஸ்கிரீம் வச்சுங்க, 2 வகை ஐஸ்கிரீம் என்ன. சூப்பர். இதெல்லாம் நீங்கள் ஒரு மாற்றமும் செய்ய தேவையில்லை, அதே சுவையிலே கொடுங்க. உள்ளுக்குள்ள ஜூஸும் சில இடங்களில் ஆக இனிப்பாக இருக்கும். இது ஆக இனிப்பில்லை, ஒரு அளவான சுவையோட வர்றது. நல்ல பாதாம் பிஸ்தா உள்ளுக்கு கடிபடுறது. உள்ளுக்கு பாதாம் பிஸ்தா அப்படி கடிபடுறது, அருமையாக இருக்குது. இந்த சில இடத்துல போனால் ஒரு ஐஸ்கிரீம் ஒரு துண்டை போட்டிருப்பாங்க, வெறும் ரோஸ் மில்கை விட்டு போட்டு தருவினோம். ஆனால் பட் பெருமதியான ஜூஸ் இது. அருமை. பிறகு குடிச்சுட்டு இருப்பேன், மற்ற சாப்பிட இல்லாது. பிளேட் எல்லாம் வந்து இந்த இப்படியான முதலாளி மேலே பார்க்கும்போது தமிழ் ரெஸ்டாரண்ட் வச்சு எங்கடியாக்கலாம் அம்மான சத்தியமாக கோபம் வருது. கொரோனாக்காரங்க உங்களை பேசுகிறேன்ட்டு மண் கோப்பை அப்படியே அந்த இதில் போமரில் வச்சு அதே ஹீட்டோட இருக்குது. பிளேட்டுகளை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படி இருக்குது. ஒரிஜினல் மண் கோப்பை, அந்த பிளாஸ்டிக் இல்லை. தயவு செய்து எங்களோட கடையில் வச்சுக்கிறாங்க, தமிழ் சாப்பாடு கடையில் வச்சுக்கிறீங்க, இப்படியான சாப்பாடு இப்படியான கோப்பைகளை ஆதரித்து எங்களோட மக்களுக்கு ஊக்கத்தொகையாக கரண்டி ஒன்று தாங்க கொண்டாக்காமல். கணக்கை சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு வெஜிடபிள் அலர்ஜி. நல்ல பாஸ்மதி அரிசியா
பாசுமதி புழுங்கல் மாதிரி இருக்கு அப்படியா? நல்லா இருக்கு. பாசுமதி தான் புழுங்கல் சைடில் செய்கிறீங்க. ஓகே, இது என்ன கறி? தால் கறி. பருப்பு கறி எல்லாத்தையும் எடுத்து போட்டு அப்புறம் சொல்கிறேன். இது சாப்பிட்டு போட்டு சொல்கிறேன் என்னண்டு. மேங்கோ கறி ஒன்று, ஜாக் ஃப்ரூட் கறி ஒன்று, பீட்ரூட் கறி, பீட்ரூட் கறி, உங்கள் கத்திரிக்காய் கறி, கத்திரிக்காய் பிரட்டல், கத்திரிக்காய் பிரட்டல். இது என்னது? ரைத்தா. அது இருக்கட்டும். பாயாசம் வடை. அது பாயசம் வடை. ஓகே, இருக்கட்டும். அப்பளம் இருக்குது. கேமரா தம்பி உடம்பி காட்டுங்க. பருப்பு கறியை பார்ப்போம். மாங்காயில் கறி வச்சுங்களா? லண்டனில் முதலாக மாங்காய் கறி சாப்பிட்றேன். சத்தியமாக அருமையாக இருக்குது. செஃப்புக்கு நன்றி சொல்லுங்க. மாங்காயில் எப்படி டேஸ்ட்டாக கறி வருமா வைக்கலாமண்டு. நல்லா இருக்குது. இது ஊறுகாயா? உங்களோட தமிழ்நாட்டு ஸ்டைலில் ஊறுவா. நல்லா இருக்குது. கத்திரிக்காய் பிரட்டல். என்னத்தை தான் நீங்கள் சந்தானம் இந்த அளவு சீரேவியை தந்துக்கிறீங்க. கத்திரிக்காய் பொரியல். இந்த இதில் நீங்கள் கத்திரிக்காய் பொரியலும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளவு சுவையாக இருக்குது. சோத்துக்கு முதலாக மாங்காய் கறி சாப்பிட்றேன். என்ன தெரியல, இந்த மாங்காய் கறி என்ன இருக்கா இழுத்துருக்கு என்ன. மாங்காய் கறியோட கத்திரிக்காய் பொரியலை போய் சாப்பிட ஒரு விரதத்துக்கு வீட்டில் வெள்ளிக்கிழமை விரதம் அதுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னா எப்படி வந்து மனசி பார்ப்பாள். மூதேவி வெள்ளிக்கிழமை நான் வீட்டை நிற்க மாட்டேன், இதுக்கு வர வெள்ளிக்கிழமையில் வீட்டை சாப்பிட்றதா இருக்கிறேன். மற்ற எந்த நாள்லையும் வீட்டை அனுப்பேன். வெள்ளிக்கிழமையில் எனக்கு வேலை ஒன்றும் இல்லாட்டிக்கும் வெளியே போயிடுவேன். காரணம் வீட்டில் இருந்து வெஜிடபிள் சாப்பிடலாது. இங்கே வரலாம், இன்னும் இங்கே வரலாம். அவனை உங்களோட கத்திரிக்காய் பொரியல் என்ன தாராட்டி விட்டு அருமையாக இருக்குது. அண்ணனுக்கு ஒரு கத்திரிக்காய் பொரியல் பார்சல். சரி போட போகிறான் இவன். இந்த காட்டானு நல்லா இருக்குது உண்மையாக. இதில் குறை இல்லை. உப்பு புளி எல்லாம் பக்காவாக இருக்குது. மேபி ஆரம்பத்தில் உப்பு புளியை குறை சொன்னோன்னா கீழே எல்லாம் பார்த்து அனுப்புகிறாங்களோ வழி இல்லை. அப்படி இல்லையா? அது பாயாசம், இது ரைத்தா. என்ன அது ரெண்டு சுவை பார்க்க தவிர பாயாசம் மாதிரி தான் இருக்கும். இனிக்கும் ரைத்தா தயிர் தானே. ஓகே எடுங்கோ ரெண்டுவோம். உண்மையாக குறை இதில் குறை சொல்கிற கொண்டும் இல்லை. நார்மலாக வெஜிடபிளாக குறை சொல்கிறேன். ஏன்னா நான் வெஜிடபிள் சம்மந்தமான அனுபவம் இல்லை ஆள் தானே, அதனால் குறைய சொல்லிடுறது ஓகேயா இருக்குது. எடுங்கோ.